ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் அஸ்வின். ஸோ இன்னைக்கு வீடியோவில் உங்ககிட்ட நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நம்மளை வந்து ஒரு சிம்பிளான பர்சனாகவும் ஒரு எளிமையான மனிதனாக காமிச்சிருக்கனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அதை பற்றி தான் பேச போகிறேன். இந்த சிம்பிளான எளிமையான இந்த வார்த்தைகள் கேட்டோடனே நீங்கள் வந்து நம்ம எப்பயுமே ஒரு பழைய சட்டை தான் போடணுமா, நம்மளுக்கு பிடிச்சதை சாப்பிடக்கூடாதா, பிடிச்ச இடத்துக்கு போகக்கூடாதா, செலவு பண்ணாமல் ஒரு ஸ்டிங்கி பர்சனாக வாழணுமான்னு நான் அதை பற்றி சொல்ல வரல. நீங்கள் யாரும் அப்படி நினச்சிடாதீங்க. நான் எப்படி மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளாம் நிறைய பேர் பணக்காரனா ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பணக்காரனா காமிச்சிக்க தான் விரும்புவோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்தோ ஒரு நடுத்தர குடும்பத்துல இருந்தோ ஒரு பையனோ பண்ணோ படிச்சு அடுத்த கட்டத்துக்கு வராங்க, ஒரு நல்ல ஜாப் போறாங்க, இல்லை ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக கைட் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க நம்மளுக்குலாம். ஸோ நம்மளே தான் சில விஷயம் பட்டு தெரிஞ்சுப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு சின்ன வயசுல சில ஆசைகள்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபோனோ பைக்கோ ஏதோ ஒரு சின்ன சின்ன ஆசைகள் நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு அந்த ஏர்னிங்ஸ் வரும்போது நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அது ஒரு டைம் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா அதுவே கொஞ்சம் ஹேபிட்டாகவும் ஆகிடும். அடுத்தடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து திங்ஸில் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. பிகாஸ் நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு 20,000 சம்பாதிக்கிற பையனோ பொண்ணோ எக்ஸ்ட்ரா ஒரு 20,000 ஒரு 40,000 ஏர்ன் பண்ணுற அளவுக்கு ஒரு ஜாப் கிடைக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா 20,000 வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ ரிட்டர்ன் வரும், இவ்வளோ இது வரும் நமக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. சொன்னாலும் நம்ம கொஞ்சம் நம்பவும் மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இருக்கு. பட் அப்படி நீங்கள் வாழும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி ஒரு கமிட்மெண்ட் வந்து நீங்களே செட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த கமிட்மெண்ட் செட் பண்ணுறதால 2 விஷயம் வந்து நம்மளை ரொம்பவே பாதிக்குது. ஒன்று வந்து உங்கள சுத்தி கமிட்மெண்ட்னால நீங்க அடுத்த கட்டத்துக்கு வளராம அதே சர்க்கிள்ல வாழ்வீங்க. பிகாஸ் நீங்க ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்க ஹெசிடேட் பண்ணுவீங்க. ஏன்னா, நான் இந்த ரிஸ்க் எடுத்தா திருப்பி ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா பழைய லைஃப்க்கே போற மாரி ஆயிடுமா? என்னை சுத்தி இருக்கிறது வந்து நான் இழந்துருவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டேஷன் அந்த அந்த ஒரு சர்க்கிள்குள்ளேயே வாழ ஆரம்பிப்பீங்க. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே பை சான்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்டா ஏதாவது ஒரு பிஸ்னஸோ இல்ல வேலையோ வந்து உங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்ற போது, நீங்க இந்த கமிட்மெண்ட் செட் பண்ணி வச்சதை உங்களால மாசம் அதுக்கான கமிட்மெண்ட்டை கொடுக்க முடியல அப்படின்ற போது, சில விஷயம் வந்து உங்களுக்கு இழக்கிற மாதிரி இருக்கும். அது இன்னும் கஷ்டத்தையும் தரும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நீங்க அதிகமா பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் நீங்க பணக்காரன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ, அவன் உண்மையிலே பணக்காரன் இல்ல. அவன் கடன் வாங்கி தான் வந்து ஃபோன் வாங்குறதோ, கார் வாங்குறதோ அப்படி வாங்கிட்டு இருக்கான். வீட்ல இருந்து எல்லாமே. பட் நம்மளுக்கு அப்படி தெரியறதில்ல. வெளிய பார்க்கும்போது ஓகே, அவங்க சக்ஸஸ்ஃபுல்லா இருக்காங்க. நம்ம தான் அப்படி இல்லைன்னு தோணும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, வெறும் ஆக்டிவா பைக்ல நார்மலா சுத்திட்டு இருப்பாங்க. பட் அதே தெருவுல அவங்களுக்கு 2 வீடு இருக்கும். அவங்க இன்வெஸ்ட் பண்ணாலே அசெட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் வெளிய காமிச்சுக்கும்போது ரொம்ப சிம்பிளான பெர்சனா காமிச்சுப்பாங்க. இத வந்து இன்னும் உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்ற மாரி சொல்லணும்னா, ஆ டெனிஸ் டியாட்ன்னு ஒரு பிரெஞ்சு பிலாசபர் இருக்காரு. ஸோ அவர் வாழ்ந்த பீரியட்ல 1769ல அவருக்கு வந்து ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு ரெட் கவுன் வந்து அவர் கிஃப்ட் பண்றாங்க. ஸோ அந்த கவுன் அவர் வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு அலமாரியில வைக்கிறாரு. வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அலமாரி வந்து ரொம்ப பழசா தெரியுது. கவுன் வந்து ரொம்ப ஸ்பெஷலா தெரியுது. ஸோ அதனால வந்து கவுனுக்காக அந்த அலமாரியை மாத்துறாரு. அலமாரியை வந்து ஒரு டேபிளோட கம்பேர் பண்றாரு. அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழசா இருக்குன்னு சொல்லி டேபிள் மாத்துறாரு. டேபிள் கூட சேரை கம்பேர் பண்றாரு. இது மாதிரி வீட்ல இருக்க ஒவ்வொரு திங்ஸும் கம்பேர் பண்ணி எல்லாத்தையும் பழசெல்லாம் புதுசா மாத்துறாரு. மாத்தும்போது அவருக்கு ஒரு கட்டத்துல வந்து கொஞ்சம் கடன் ஆயிடுது. ஸோ ஏன் இப்படி கடன் ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் அவருக்கு புரியுது. இந்த தேவையில்லாத வந்த கவுன்னால நம்மளுக்கு எவ்வளோ சேஞ்சஸ் வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு. ஸோ இதை வந்து நீங்க ரியல் லைஃப்ல எடுத்து பார்த்தீங்கன்னாலும் புரியும். நிறைய பேர் வந்து நான் கிரெடிட் கார்டு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா யூஸ் பண்றேன், நான் வந்து சிபில் ஸ்கோர் வந்து நல்லா வச்சிருக்கேன்னு யோசிப்பாங்க. பட் ஆக்சுவலா ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து கிரெடிட் கார்டுல வந்து தேவையில்லாத பொருளை தான் வாங்கி வீட்டில் அதிகமாக வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு மைக்ரோ ஓவன் பழசாச்சுன்னா உடனே மாத்துறது, ஒரு வாஷிங் மிஷின் பழசாச்சுன்னா உடனே மாத்துறது, இது மாதிரி ஃப்ரிட்ஜு. ஸோ இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். இது மாதிரி தேவையில்லாத விஷயத்த வந்து நிறைய வாங்கி வீட்டில் சேர்க்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீடுக்கும் வாண்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியணும். நீடுனா வந்து தேவைகள், வாண்ட்னா வந்து ஆசைகள்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து கார் வாங்குறது வந்து ஒரு ஆசையாகவும் இருக்கு, சில பேருக்கு நீடாகவும் இருக்கு. இப்போ கார் வாங்குறீங்கன்னா எதுக்கு வாங்குறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு வாங்கணும். சில பேர் வந்து உண்மையிலேயே நீடுக்காக வாங்கும்போது எனக்கு வந்து இந்த கார் வந்து இந்த ஃபியூச்சர்ல இருந்தா நல்லா இருக்கும், இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து நான் வாங்குவேன் அப்படின்னு யோசிப்பாங்க. உண்மையிலேயே கார் வாங்குனீங்க அப்படின்னா லைக் நீங்க அதுக்கு இஎம்ஐ பே பண்ணணும், அதோட இன்சூரன்ஸ் இருக்கு, அதுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கு, காரை வந்து ஷோரூம்லேருந்து எடுத்தால் அதோட டிப்ரிஷியேஷன் வேல்யூ இருக்கும். பட் இதெல்லாம் யோசிச்சு தான் நம்ம வாங்குறோமான்னு கேட்டால் நிறைய பேர் யோசிக்கவே இல்லை. ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்காக காரை உடனே வாங்கிடுறோம். காரன்னு இல்லை, நீங்கள் வீடு எது எடுத்தாலுமே சரி, ஒரு ஃபினான்ஷியலாக நம்ம செட்டில் ஆகிட்டோம், இன்னும் பையன் வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணி இப்படி வந்துட்டாங்க அப்படின்னு மற்றவங்க நம்மளை பெருமையாக பேசணுன்றதுக்காகவே சிலது பண்ணுறது வந்து அப்போதைக்கு நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பின்னாடி நல்லா யோசிச்சு பார்த்தா நம்ம அது கொஞ்சம் ஃபீல் பண்ண தான் செய்கிறோம். சரி, ஓகே. இப்போ நான் வந்து எளிமையாக வாழ்றது இல்லை சிம்பிளாக வாழ்றதுனால என்ன பெனிஃபிட் இருக்கலாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக வாழ்றதுனால பெரிய செலவெல்லாம் இல்லை. லைக் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பர்சன் வந்து மாதம் 15,000 20,000 சம்பாதிப்பாங்க.
பட் அவங்க வந்து ஷர்ட் எடுத்து இல்லை பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 3K கொடுத்து 4K கொடுத்துட்டு இருப்பாங்க, 3000 4000 அப்படியே அவங்க 3000 4000 கொடுத்து நல்ல ஷர்ட் எடுத்தாலும் ஒரு ஃபங்க்ஷனுக்கே போட்டு போனாலும் அதிகபட்சம் அந்த ஃபங்க்ஷனில் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அது ஒர்க் டைம் என்ன சொல்லுவாங்க. அதே ஷர்ட்டை வந்து நீங்கள் அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக யோசிப்பாங்க, என்ன ஒரு சட்டை அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போட்டு வரலாம் அப்படின்னு. ஸோ இதுவே வந்து ஒரு டீசெண்டான சட்டை ஒரு 1000 நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 3000 4000 நீங்கள் 3-4 சட்டை எடுக்கலாம். பட் நம்ம அதை யாரும் அப்படி விரும்புறது இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வாழ்றதுனால உங்கள் மேலே இருக்க எதிர்பார்ப்பு வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் உங்களை ஹைஃபையாக காமிச்சிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே இடத்துக்கு போகும்போது உங்களை சுற்றி இருக்காங்க, ஓகே இந்த பர்சன் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க, அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவங்களோட ஷேர் இவ்வளோ இருக்கும்னு அவங்களே ஒரு அசியூம் வச்சுப்பாங்க. அதை விட உங்களுக்கு ஏதாவது கடன் பிரச்சனைனா கூட உங்களோட நண்பர்கிட்டயோ உங்களோட ரிலேட்டிவ்ஸ்கிட்டயோ உங்களால் கேட்க கூட முடியாது. பிகாஸ் அவங்க முன்னாடி நீங்கள் வந்து கெத்தா வந்தமே காமிச்சிருப்பீங்க. நாளைக்கு உங்களுக்கே ஒரு 50,000 1,00,000 ஏதோ அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னா கூட நீங்கள் கேட்கறதுக்கு யோசிச்சு அதை வந்து நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டுலையோ இல்லை ஒரு வட்டிக்கோ அப்படி கூட வாங்குறீங்க தவிர தெரிஞ்சவங்க கிட்ட யாரும் கேட்க மாட்டேங்க. கேட்டால் உங்களோட கௌரவம் போயிடும் அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிம்பிளாக வாழும்போது உங்களுக்கு வந்து மென்டல் பீஸ் வந்து நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்களே யோசிங்கன்னா ஒரு பர்சன் வந்து இஎம்ஐ போட்டு எல்லாத்தையும் வாங்குறாரு, இன்னொரு பர்சன் வந்து நான் கடன் இல்லாமல் தான் வாழ்வேன், அப்படியே கடனே வாங்கினாலும் அசட்டுக்காக தான் வாங்குவோம், அது கொஞ்சம் தான் வாங்குவோம்னு வாழ்றாங்க. இவருக்கு வந்து ஸ்லோ க்ரோத் தான் இருக்கும். யார் வந்து ஸ்லோவாக கடன் இல்லாமல் வாழ்றாங்களோ ஸ்லோ க்ரோத் தான் இருக்கும். இன்னொருத்தவங்க வந்து க்ரோத் அதிகமாக இருக்கும், பட் கூடவே வந்து இன்செக்யூர் ஃபீலும் அதிகமாக இருக்கும். சடனாக வந்து இது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, சில பேருக்குலாம் நிம்மதியாக தூக்கம் கூட வராது. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்க யார் வந்து மென்டல் பீஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி, ஓகே, இப்போ நான் ஃபைனலாக கன்க்ளூஷனுக்கு வரேன். எல்லாருக்குமே வந்து பணக்காரன் ஆகணும்னு ஆசை இருக்கும். இப்போ எனக்குமே வந்து பணக்காரன் ஆகணும்னு ஆசை இருக்க தான் செய்யுது. பட் கூடவே வந்து நம்ம அது கூட கொஞ்சம் நல்ல இன்டென்ஷனையும் வச்சுக்கணும். எப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ரிச்சஸ்ட் பர்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்தன் டாட்டாவும் இருக்காரு, கூடவே வந்து அம்பானியும் இருக்காரு. இவங்க 2 பேர்ல யாருக்கு வந்து இங்கே அதிக ரெஸ்பெக்டோ இல்லை அதிகமாக மதிப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து ரத்தன் டாட்டாவை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் சம்பாதிச்சது முக்கால்வாசி வந்து நம்ம பப்ளிக் தான் டொனேட் பண்ணாரு. ஆனால் இதுவே நீங்கள் அம்பானி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவரோட ரீசெண்டாக இப்போ பசங்க கல்யாணத்துக்கு கூட ஒரு 5,000 crore சம்திங் வந்து ஸ்பெண்ட் பண்ணாரு. ஸோ அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து இருக்கு. பட் இருந்தாலும் சொல்கிறேன், யார் ஒருத்தர் வந்து அவங்களுக்காக வாழாம மற்றவங்களுக்கும் சேர்த்து வாழ்றாங்களோ அவங்கள வந்து சொசைட்டி வந்து எப்பயுமே நல்லா தான் பார்க்கும். இப்போ நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் பத்தவே பத்தாது. நீங்கள் வந்து நானும் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும், கொஞ்சம் நீங்கள் ப்ராட் மைண்டாக இந்த சொசைட்டிக்காகவும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வாழ்கிற லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அனாவசியமாக வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ண மாட்டீங்க. நீங்கள் வந்து எப்படி யோசிப்பீங்க அப்படின்னா, ஓகே நான் வந்து நல்லது தான் பண்ணுறேன், எனக்கும் வந்து நல்லது தான் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கே வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து இன்னும் கொஞ்சம் மன நிம்மதி தான் தருமே தவிர கஷ்டங்கள் எதுவும் வராது. ஸோ பணக்காரனும் ஆகணும், அதே நேரத்தில் என்னால் முடிஞ்சதை இந்த சொசைட்டிக்கும் பண்ணணும். இப்போ என்னால் முடிஞ்சது வாரத்துக்கு ஒருத்தருக்கு யாராவது பார்த்தோன்னா என்னால் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும், இல்லை 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து என்னால் அநாத ஆசிரமத்தில் போய் ஏதாவது உதவி பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன இது வந்து நல்ல பழக்கத்தை நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து நான் பார்ப்பேன் எப்படின்னா வந்து என்னால் சம்பாதிக்க முடியுது, நான் வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன், இவ்வளோ ட்ரிப்பு போகிறேன், நான் ஏன் வந்து மினிமலிஸ்ட்டாக வாழணும், மினிமலிஸ்ட்டாக வாழ்னா கிட்டத்தட்ட லேசி பர்சன் தான் வந்து மினிமலிஸ்ட்டாக வாழ்வாங்க. அதாவது யாருக்கு சம்பளம் கம்மி எனக்கு இது போதும்னு நினச்சி வாழ்கிறவங்க தான் அப்படி வாழ்வாங்க அப்படின்னு. நான் அதுக்கு தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு இந்த சொசைட்டியே சொல்கிறேன். யாருக்கெல்லாம் வந்து லேசி பர்சன், நீங்கள் ஒரு சொசைட்டிக்காக வாழும்போது எப்படி லேசி பர்சனாக வாழ முடியும், அப்படின்னு நம்மளால வாழவே முடியாது ரைட்டா. பிகாஸ் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் 4 பேர் படிக்க வைப்பீங்க, ஒரு 4 பேருக்கு உதவி பண்ணுவீங்க, ஏதோ உங்களால் முடிஞ்சதை பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்னும் ஏர்ன் பண்ணணும், இன்னும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், நானும் நல்லா இருக்கணும் தான் தோணுமே தவிர எப்பயுமே வந்து லேசி பர்சனாக மாற மாட்டீங்க. ஸோ எஸ், இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் வந்து நான் ஏதாவது தப்பாக புரிஞ்சு தப்பாக சொல்லியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம், இல்லை நான் எதாவது விட்டுருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்குனாலும் நீங்கள் எனக்கு சொல்லலாம், நான் கண்டிப்பாக அதுக்காக வீடியோ போவேன். மறுபடியும் நல்ல வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பை.